எக்ஸசைஸ் 1.3ல கொஸ்டின் நம்பர் 2. ஸோ இந்த சம்மர் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு என்னென்ன டிரான்ஸ்மிஷன்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுப்பாரு. டிரான்சிட் சிஸ்டம் அப்படின்னு சிஸ்டம் இருக்குது. அடுத்து வந்து மெட்ரோ ட்ரெயின் சிஸ்டம் அப்படின்னு புதுசாக ட்ரெயின் சிஸ்டம் வரப்போகுது. சரியா இல்லையா? இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா கவனிக்கணும். டிரான்சிஷன் மேட்ரிக்ஸை வந்து நம்ம கேபிட்டல் டி எடுப்போம், அப்படிதானே? டி எடுப்போம், அப்படிதானே? ஆனா இந்த இடத்துல டிரான்சிஷன் சிஸ்டம் இருக்கிறதுனால ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன்னா இந்த டி அப்படின்னா நான் டீ அங்கே உள்ள டீ குழப்பி விட்டுரும். அதான் என்ன பண்றேன், இதை நான் டி டேஷ்னு எடுத்துக்கிறேன். டி டேஷ் உனக்கு எந்த லெட்டர் பிடிக்கும் எடுத்துக்கோ. சரியா? நான் டீக்கு மேலே டேஷ் போட்டேன். ஏன்னா நம்ம வந்து ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் மேட்ரிக்ஸை டி ஆல்ரெடி எடுப்போம். சரியா இல்லையா? அதனால ஒரு குழம்பிடக்கூடாது. ஸோ அதை என்ன பண்ணி நீங்க வந்து இந்த இடத்துல டி டேஷ்னு எடுத்துக்கோ. அடுத்து மெட்ரோ ட்ரெயின் இருக்கா இல்லையா, இதை என்ன பண்ணி எம்னு எடுத்துக்கோ. சரியா இல்லையா? புரியுதா இல்லையாமா? சரி, ஓகே. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணி பாரு. Of those who use the transition system in this year, 30% will switch to using metro train. ஓகேவா? நெக்ஸ்ட் இயர் இப்போ ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க ஆல்ரெடி யாரோ என்ன பண்ணிருக்காங்க, டிரான்சிஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல 30% வந்து எதுக்கு மாறுறாங்க, மெட்ரோ ட்ரெயின் சிஸ்டம் மாறுறாங்க. அப்ப இங்க என்ன போட போறேன்னா டி டேஷ்ல இருந்து மெட்ரோ மாறுறது என்னது 30%. 30%. அப்ப இது ஆன்சர் எப்படி பண்ணி வந்து 0.3 போட்டுக்கலாமா? சோ அடுத்து பாரு, 70% will continue to use the transit system. அப்போ முன்னால டிரான்சிட் சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க, 70% வந்து அதே டிரான்சிட் சிஸ்டம் தான் யூஸ் பண்றாங்க. அப்ப இது எப்படி எழுதுன்னு பாத்தீங்கன்னா டி டேஷ் டு டி டேஷ். டிரான்சிட் சிஸ்டம் அதே யூஸ் பண்றவங்க எத்தனை பேரு, 70%. அப்ப இது ஆன்சர் 0.7 அர்த்தம். அந்த வார்த்தை நல்லா ரீட் பண்ணி பாரு. முதல்ல டிரான்சிட் சிஸ்டம் யூஸ் பண்ணவங்க மெட்ரோ ட்ரெயினுக்கு மாறுறது வந்து 30%. டிரான்சிட் சிஸ்டம் யூஸ் பண்ணவங்க மறுபடியும் டிரான்சிட் சிஸ்டம் யூஸ் பண்ணது எத்தனை பேரு, 70%. அப்போ இது எழுதியாச்சு. விளங்க முடியுதா இல்லையாப்பா? ஓகே, அடுத்து பாருங்கப்பா. அடுத்து ஆஃப் தோஸ் ஹூ யூஸ் மெட்ரோ ட்ரெயின். இப்போ என்ன யூஸ் பண்றாங்க, இவங்க வந்து மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்றாங்க, கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கு. 70% will continue the metro train. அப்ப 70% என்ன பண்றாங்க, அதே மெட்ரோ ட்ரெயினை யூஸ் பண்றாங்க அடுத்த வருஷம். அப்ப எப்படி எழுதணும், இங்க வந்து மெட்ரோ ட்ரெயின்ல வந்து யூஸ் பண்றவங்க மெட்ரோ ட்ரெயின் போறது 70%. அப்ப ஆன்சர் 0.7 அர்த்தம். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா 30% will switch over to the transit system. அப்போ இங்க 30% என்ன பண்றாங்க, மெட்ரோல இருந்து எதுக்கு மாறுறாங்க, டிரான்சிட் சிஸ்டம் மாறுறாங்க. அப்போ மெட்ரோல இருந்து டிரான்சிட் சிஸ்டம் மாறுறவங்க வந்து 30%. அப்ப ஆன்சர் 0.3 அர்த்தம். விளங்க முடியுதா பாருங்கப்பா? அப்ப இங்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துட்டான். சரியா இல்லையா? அப்ப இதை வச்சு என்ன பண்ண போறோம், நம்ம வந்து டேபிள் ரெடி பண்ண போறோம். அந்த டேபிள்ல இருந்து டிரான்சிட் மேட்ரிக்ஸ் ரெடி பண்ண போறோம். அப்ப இந்த டேபிள் ரெடி பண்ணுவோமா? சோ முத பேசுறது வந்து டிரான்சிட் சிஸ்டம் பேசுறதுனால சோ இங்க வந்து டி டேஷ், இங்க வந்து மெட்ரோ சிஸ்டம். சோ இங்க வந்து டி டேஷ், இங்க வந்து மெட்ரோ சிஸ்டம். சரியா? அப்ப டி டேஷ் எம், நல்லா டி டேஷ் எம் சேரணும் இங்க இருக்கு. அப்ப 0.3 இங்க வரும். அடுத்து டி டேஷ் டி டேஷ், சோ டி டேஷ் டி டேஷ் இங்க இருக்கு. அப்ப 0.7 இங்க வரும். செக் பண்ணி பாத்து கரெக்டா பாத்துக்கோ. அடுத்து எம் எம், சோ எம் எம் சேரணும் இங்க இருக்குது. அப்ப ஆன்சர் 0.7 இங்க வரும். அடுத்து எம் டி டேஷ், சோ எம் டி டேஷ் இங்க இருக்குது. அப்ப ஆன்சர் வந்து 0.3 வரும். அப்ப எனக்கு தேவையான டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் T is equal to, சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 0.7 0.3 0.3 0.7. அப்ப இதான் நமக்கு தேவையான ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். அப்ப நமக்கு என்ன பண்ணியாச்சு, டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஓகே தானப்பா? ஓகேவா? இப்போ மறுபடியும் சம் கூட ரீட் பண்றேன். Suppose the population of the Chennai city remain constant. Population மாறவே இல்லை, அப்படிதான் இருக்காங்க. அப்படி மாற சொல்ல சோ என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க, 60% of the commutator use transit system. அப்போ கரண்டா அதாவது லாஸ்ட் இயர்ல உள்ளது, அப்படிதானே? லாஸ்ட் இயர்ல என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு வந்து டிரான்சிட் சிஸ்டம் எத்தனை யூஸ் பண்றாங்க, 60%. 40% commutator வந்து மெட்ரோ ட்ரெயின் என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து லாஸ்ட் இயர். சோ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நமக்கு டிரான்சிட் சிஸ்டம் யூஸ் பண்றவங்க மெட்ரோ சிஸ்டம் யூஸ் பண்ணவங்களுடைய பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. சோ டிரான்சிட் சிஸ்டம் வந்து 60%னா அதோட ஆன்சர் 0.6 அர்த்தம். சோ மெட்ரோ வந்து 40%னா 0.4 அர்த்தம். அப்ப இந்த இடத்துல சோ லாஸ்ட் இயர் உள்ளதை கொடுத்துட்டான். சரியா? இப்ப என்ன சார் கேட்க வரான், என்ன கேட்கிறான்னா what percentage of commutator will using the transit system year after the next year. அப்படின்னு அர்த்தம், ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு எத்தனை பேர் நம்ம இருக்காங்க நமக்கு வந்து இந்த டிரான்சிட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப டி மட்டும் தான் கேட்கறான்.
டி டேஷ் கேட்கறான். சரியா இல்லையா? அப்ப நமக்கு இப்போ உள்ளது கரண்ட் சிச்சுவேஷன் கேட்கறான். அப்ப கரண்ட் யூசஸ் சோ கரண்ட் யூசஸ் போட சொல்ல இந்த டிரான்சிஷன் மேட்ரிக்ஸை இது கூட மல்டிப்ளை பண்ணுவோமா இல்லையா? அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 0.6 0.4 கூட நம்ம யாரை மல்டிப்ளை பண்ணணும்? டி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 0.7 0.3 இங்க 0.3 இங்க 0.7 இஸ் ஈக்குவல் டு சோ மல்டிப்ளை பண்ணுவோமா? 0.6 ஐயும் 0.7 ஐயும் மல்டிப்ளை பண்ணா 0.42 பிளஸ் அடுத்து 0.4 ஐயும் 0.3 மல்டிப்ளை பண்ணா 0.12 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 0.6 ஐயும் 0.3 மல்டிப்ளை பண்ணா 0.18 பிளஸ் 0.4 ஐயும் 0.7 ஐயும் மல்டிப்ளை பண்ணா 0. என்ன வரும்? 2 சொல்லுப்பா 28. ஓகேவா? இதை ஆட் பண்ணு. சோ வாட் இஸ் ஆன்சர்? ரெண்டு ஆட் பண்ணா 0.54 இதை ஆட் பண்ணா 0.46. ஓகே தானேப்பா? அப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா அதாவது என்ன டிரான்சிட் சிஸ்டம் யூஸ் பண்ணோட பர்சன்டேஜ் அப்படிதானே? பர்சன்டேஜ் அப்படிதானே? பர்சன்டேஜ். அப்போ இந்த யூசர் ஆஃப் த டிரான்சிட் சிஸ்டம் இந்த பர்சன்டேஜ் அப்ப யூசர் ஆஃப் அடுத்து இந்த வார்த்தை கம்யூட்டேட்டிவ் வில் பி யூசிங் த டிரான்சிட் சிஸ்டம். சரியா? commutator will be using transit system year after the next year. இந்த வார்த்தை அப்படி எழுதி ஓகே next year. so answer பாத்தீங்கன்னா in percentageனா நமக்கு வந்து 0.54 100% மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 54%. ஓகேவா? புரியுதா இல்லையாப்பா? so answer is 54% அர்த்தம் பாத்துக்கோ. முடிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓகே தானே? அடுத்து என்ன கேக்குறாங்க பாரு. so what is the next subdivision? at what percentage of the commutator will be using the transit system in the long run? அப்போ இத என்ன வார்த்தை கொடுத்திருக்கான்? over the long run அர்த்தம் என்னது? at the equilibrium condition. equilibrium condition யாரு மட்டும் தான் கேக்குறான்? transit system எத்தனை பேர் யூஸ் பண்ணாங்க கேக்குறான். அப்படிதானே? எவ்வளவு percentage transit system யூஸ் பண்ணாங்க கேக்குறான். அது என்ன கேக்கல? மெட்ரோ ட்ரெயின் கேக்கல. விளங்க முடியுதா இல்லையா? அப்ப யாரு மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம்? நம்ம வந்து டிரான்சிட் சிஸ்டம் தான் பண்ண போறோம். அப்போ இங்க ஓவர் த லாங் ரன். அப்போ ஓவர் த லாங் ரன். சோ ஓவர் த லாங் ரன் அப்படின்னா என்ன கண்டிஷன்மா? அட் த ஈக்விலிபிரியம் கண்டிஷன். சோ ஈக்விலிபிரியம் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஃபார்முலா வந்து ஏபி இன்டு டி இஸ் ஈக்குவல் டு ஏபின்னு போடுவோம். ஆனா இங்க டி டேஷ் எம் இருக்கறனால சோ ஃபார்முலா வந்து டி டேஷ் சோ எம் சோ இன்டு டி இஸ் ஈக்குவல் டு சோ இங்க டி டேஷ் எம்னு வரப்போகுது. சரியா? இது முக்கியமா நோட்ஸ் என்னன்னா டி டேஷையும் சோ எம் ஐயும் கூட்டிங்கன்னா ஆன்சர் நமக்கு 1 வரும். இது எப்பவுமே மாறவே மாறாது. ஏபியை கூட்டினா 1 வர மாதிரி டி டேஷ் எம் கூட ஆன்சர் நமக்கு வந்து 1 வரப்போகுது. இங்க வேல்யூ அப்ளை பண்ணுவோமா? அப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்? இந்த டிரான்சிஷன் மேட்ரிக்ஸை நான் என்ன பண்ண போறேன்? இங்க வந்து அப்ளை பண்ண போறேன். சரியா? அப்ப இந்த இடத்துல வேல்யூ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டி டேஷ் எம் சோ இன்டு டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் டி மேட்ரிக்ஸ். சரியா? T matrix called transition matrix. So equal to so இங்க வந்து பாத்தீங்கன்னா equal to இங்க வந்து T dash M ன்னு போட்டு கொண்டிதான். சரியா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் பாத்துட்டே வாங்க. 0.7 T dash plus 0.3 M. இது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 0.3 T dash plus 0.7 M. So equal to இங்க பாத்தீங்கன்னா T dash M. ஓகேவா? எனக்கு டி டேஷ் தான் வேணும். அப்ப இந்த இடத்துல யாரை ஈக்குவல் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இங்க நான் ஃபர்ஸ்ட் டேர்மையும் இங்குள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன பண்ணுவேன்? ஈக்குவல் பண்ண போறேன். ஈக்குவல் பண்ணிக்கோமா? அப்ப ஆன்சர் 0.7 டி டேஷ் பிளஸ் 0.3 எம் இஸ் ஈக்குவல் டு டி டேஷ். இப்போ எம் மட்டும் மாத்திரமா இல்லையா? அப்ப இங்க நோட்ஸ் கொடுத்துருங்க பாரு. இப்ப எனக்கு எம் வேணும்னா 1 மைனஸ் டி டேஷ் போட்டுருவோமா? அப்ப இந்த எம்முக்கு பதிலா 1 மைனஸ் டி டேஷ் போட போறேன். அப்போ 0.7 T dash plus 0.3 so 1 minus T dash is equal to T dash. ஓகேவா? இப்போ இத ஃபர்தர் என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண போறோம். இத நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் பாத்துட்டு வந்தீங்கன்னா இத உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணுங்க. அப்ப ஆன்சர் 0.7 T dash plus 0.3 minus 0.3 T dash is equal to T dash. ஓகேவா? இப்போ T dash ஒரு சைடு கொண்டு போயிரோமா? இப்போ ரெண்டையும் கழிச்சிருப்பா. இந்த ரெண்டையும் கழிச்சா 0.4 வருமா? 0.4 அங்க போய் மைனஸா மாறிடுமா? அப்ப ஆன்சர் 0.3 is equal to so இங்க T dash minus 0.4 T dash. இப்போ ரெண்டையும் கழிச்சா
0.3 is equal to 0.6 t dash வரும். அப்ப t dash ஓட ஆன்சர் 0.3 divide by 0.6. சோ ரெண்டையும் இந்த பாயிண்ட் எலிமினேட் பண்ணதுக்கு 10 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப 10 ஆல மல்டிப்ளை பண்ணா இங்க 3/6 னு வரும். சோ ஆன்சர் 1/2 னு வரும். அப்ப ஆன்சர் 0.5 னு வரும். ஓகேவா? அவன் என்ன கேட்டிருக்கான்? பெர்சன்டேஜ் கேட்டிருக்கான். அப்ப இன் percentage form of t dash is called as transition system. அப்ப ஆன்சர் 0.5 into 100%. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% வரும். அப்ப இந்த இடத்துல over the long run, ஓகேவா? சோ கடைசியா அதே ஒரே சிஸ்டமா இருக்க சொல்ல சோ 50% என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து டிரான்சிஷன் சிஸ்டம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இதான் நமக்கு தேவையான ஆன்சர்.